அந்த 50,000 ஷேர்ஸையும் நீங்கள் சேல் பண்ணிடுங்க. அடுத்தது எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஒரு 5 மினிட்ஸில் கால் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். டேட், வெயிட். அந்த ஷிப் நாளைக்கு மும்பையில் வந்து ரீச் ஆகுது. நாளைக்கே நம்ம கார்கோஸ் எல்லாத்தையும் அன்லோட் பண்ணிடுங்க. சொல்லுங்கள். 22ஆம் தேதியா? சாரி, 22ஆம் தேதி துபாயில் நான் ஒரு கான்ஃபரன்ஸில் இருப்பேன். 28ஆம் தேதியும் நான் அவைலபிளாக இல்லை. 2ஆம் தேதி வேணால் பார்க்கலாம். பட் ஐ வில் பி அவைலபிள் ஒன்லி ஃபார் 30 மினிட்ஸ். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் என்னோட பிஏ கிட்ட பேசிக்கோங்க. டேட், நான் மெடிக்கல் என்ட்ரன்ஸில் பாஸ் ஆகிட்டேன். நல்ல காலேஜில் ப்ளேஸ் ஆகணும்னா ஒரு 60 lakhs கிட்ட செலவாகுது டேட். எக்ஸலண்ட் கண்ணா, கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஹே மார்ட்டின். சொல்லுங்கள் சார். பிரகாஷ்க்கு மெடிக்கல் சீட் கிடச்சிருக்கு. அவன் பேரில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு 70 lakhs டெபாசிட் பண்ணிடுங்க. ஓகே சார். வெயிட். இன்னொரு விஷயம், காலேஜ் பக்கத்தில் அவன் தங்கி படிக்க ஒரு நல்ல வில்லா பாருங்கள். ஷூர் சார், ஷூர். கண்ணா, உனக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் நான் பண்ணியிருக்கேன். காலேஜ் போகிறதுக்கு நம்மகிட்ட இருக்க ஒரு கார் எடுத்துகிட்டு போ. டேட், அப்போது நான் உங்கள் புது பிஎம்வி எடுத்துகிட்டு போவா? ஷுவர். ரொம்ப தேங்க்ஸ் டேடி. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. அப்பா, அப்பா, நான் மெடிக்கல் என்ட்ரன்ஸில் பாஸ் ஆகிருக்கேன்ப்பா. கவுன்சிலிங்கில் நல்ல காலேஜ் கிடச்சிருக்கு. இனி ஃபீஸ் கட்டி ஜாயின் பண்ணிட வேண்டியது தான். வாழ்த்துக்கள் மகனே. இந்த சந்தோஷத்தை கண்டிப்பாக கொண்டாடணும். நீ அப்பாவுக்கு போய் ஒரு பாட்டில் மட்டும் வாங்கிட்டு வா. யோ மனுஷனா நீ எல்லாம்? பெத்த பிள்ளைகிட்ட அப்பா பேசுகிற பேச்சா இது? பிள்ளை இவ்வளோ கஷ்டப்பட்டு பாஸ் ஆயிருக்கான். ஃபீஸ் கட்டதுக்கு நம்மக்கிட்ட என்ன இருக்கு? கட்டின தாலையும் அடகு வச்சு குடிச்சு தீத்துட்ட. உன்னால இப்ப நம்ம பிள்ளையோட எதிர்காலமே கேள்விக்குறியா இருக்கு. உனக்கு நெஞ்சில ஈரமே இல்லையா? சீ! மிக்கேலே, இந்த உலகம் ஒன்று எதுக்குதுன்னா நீ சரியான பாதையில் போயிட்டுருக்கன்னு அர்த்தம். டே தம்பி, இவனுக்கு மகனா பிறந்தனால இந்த படிப்புக்கெல்லாம் நீ ஆசைப்படாதப்பா. சந்தோஷமா. கடவுளே, இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? நானும் என் பிள்ளை என்ன பாவம் செஞ்சோம்? இறைவா, இன்றைய நாள் நன்றாக அமையட்டும். ஒரு நல்ல கனியா காட்டப்பா. அப்பா, ஒரு நல்ல செய்தி. அப்பா, இப்போ சொல்லு. இப்போதான் நல்ல நேரம் ஆரம்பிக்குது. அப்பா, நான் மெடிக்கல் என்ட்ரன்ஸில் பாஸ் ஆகிட்டேன்ப்பா. நம்ம நினச்சபடியே மெடிக்கல் காலேஜில் இடம் கிடச்சிருக்கு. இனி ஃபீஸ் கட்டி ஜாயின் பண்ணிட வேண்டியதுதான்ப்பா. இறைவா, ரொம்ப சந்தோஷம்ப்பா. ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டப்பா. வாழ்க்கையில் என்ன முடிவு எடுத்தாலும் ராசி ஜாதகம் பார்க்காம பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல? ஆமாப்பா. இன்னொரு விஷயமும் இருக்குது. என்னப்பா? ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் எதுவும் பிரச்சனையாப்பா? அது இல்லைப்பா, பணம் எல்லாம் இருக்குது. உன் கைரேகையோட ஃபோட்டோவையும் ஜாதகத்தையும் ஜோசியர்கிட்ட அனுப்பி கொடுத்துருக்குறேன். அவர் பார்த்து சொன்ன பிறகு எல்லா முடிவையும் எடுக்கலாம். அப்பா, ஒருவேளை இந்த படிப்பு வேண்டான்னு ஜோசியர் சொல்லிட்டா? இறைவா, அப்போ உன் மனசை திடப்படுத்திக்கோ. உன் ராசியில் இல்லாத எந்த விஷயத்த பண்ணாலும் அது நல்லதில் போய் முடியாதுப்பா. சரிப்பா. அட, ஜோசியர் தான் லைனில் வராரு. ஐயா வணக்கம். உங்க மகனுடைய கைரேகையும் ஜாதகத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிறந்த டாக்டர் ஆகக்கூடிய எல்லா யோகமும் அவருக்கு இருக்கு. ஓ, அப்படியா? ஆனா அவருடைய ராசியை வச்சு பார்க்கும்போது 2வது வருஷம் 6வது மாசத்துல ஊசியினால அவருக்கு ஒரு தோஷம் இருக்கு. ஓ, அப்படியா? அத பத்தி எல்லாம் நீங்க கவலையே படாதீங்க. அதுக்கெல்லாம் பரிகாரங்கள் இருக்கு. அந்த தோஷத்தை போக்குறதுக்கு ஒரு சில பூஜைகள்லாம் செய்ய வேண்டியது இருக்கு. நீங்க அப்படியே ஜிபேல ஒரு 20,000 அனுப்பி விட்டுருங்க. காரியத்தை சுபமா முடிச்சிருவோம். ஓ, அப்படியா? ஃபீஸ் கட்டுறதா இருந்தா விடிய காலையில சரியா 4:48 மணிக்கு கட்டிருங்க. முக்கியமா நம்ம தோஷம் கழிக்கிறது வரைக்கும் பையனை வீட்டை விட்டு எங்கேயும் போக வேண்டாம்னு சொல்லுங்க. சரிங்கய்யா. இறைவா, டேய் 4:48 ஞாபகம் வச்சுக்க. சரிப்பா. வீட்டை விட்டு எங்கேயும் போயிடாத. அப்பா, நான் மெடிக்கல் என்ட்ரன்ஸில் பாஸ் ஆகிருக்கேன்ப்பா. இனி ஃபீஸ் கட்டி காலேஜில் சேர வேண்டியதுதான். ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya.
பாஸ்டர் மிரக்கிள் மெர்லின் உன் தலையில கை வச்சு ஜெபம் பண்ணிட்டு என்ன சொன்னாரு? அது வந்துக்கிட்டு ஏதோ சொன்னாரே. போன நியூ இயருக்கு அவர் நம்ம சர்ச்சுக்கு வந்திருக்கும் போது உன் தலையில கை வச்சு ஜெபம் பண்ணிட்டு டீங்கிற எழுத்த பாக்குறேன்னு சொன்னாரா? ஆமா. டீனா? டி ஃபார் டாக்டர். ஓஹோ, டி ஃபார் டாக் இல்லையோ? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் என்ன தனியா கூப்பிட்டு சொன்னாரு. ஒரு புலி உருமுற சத்தம் கேக்குதுன்னு சொன்னாரு. அது அப்போ எனக்கு புரியல, இப்பதான் தெரியுது. நம்ம குட்டிப்புலி யூனிவர்சிட்டியில நீ டாக்டருக்கு படிப்பேன்னு தான் அவருக்கு வெளிப்பாடு கிடைச்சிருக்கு. ஓஹோ, அப்பா குட்டிப்புலி யூனிவர்சிட்டியில் ஃபீஸ் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குமேப்பா. என்ன 1 கோடி ஆகுமா? நம்ம மிரக்கிள் மெர்லினுக்கு நிறைய ஆளுபடி இருக்கு. அவர் நம்ம கிறிஸ்தவ முன்னேற்ற கழகம் புரட்சி நாயகன் ஜோசப் இருக்கார்ல, அவரை பிடிச்சி எப்படியாவது ஒரு சீட் நமக்கு வாங்கி தருவாரு. அப்பா நீங்கள் இப்போ ஜெபம் பண்ணவா போறீங்க? இல்ல 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 ஜெபம்லாம் இல்ல. நம்ம மிரக்கிள் மெர்லின் இருக்காருல்ல, அவருக்கு தான் கால் பண்ண போறேன். அவரு தான் நமக்காக ஜெபம் பண்ணுதாருல. ஓஹோ. நீ போய் வலிக்காம ஊசி போடுறதுக்கு ரெடி ஆகு. அப்பா அப்போ காசு? யெகோவா ஈரே இருக்காரு, எல்லாமே பார்த்து கொள்வார். ஓஹோ. அப்பா மெடிக்கல் என்ட்ரன்ஸில் பாஸ் ஆகிட்டேன்ப்பா. இனி எப்படியாவது ஃபீஸ் கட்டி காலேஜில் ஜாயின் பண்ண வேண்டியதுதான்ப்பா. ஃபீஸ் எவ்வளோ இருக்குமோ? மொத்தம் 30 லட்சம்ப்பா. முதல்ல ஒரு 10 லட்சம் கட்டினா போதும். 5 பைசா கூட கையில் இல்லையே. நம்ம சர்க்கிளில் உள்ள எல்லார்ட்டையும் கடன் வாங்கியாச்சு. இவனை எப்படியாவது ஒரு டாக்டர் ஆக்கினாதான் ஒரு 10 கோடியாவது டவுரி வாங்கி நம்ம லைஃப்பில் செட்டில் ஆக முடியும். எதிர் வீட்டுக்காரனுக்கெல்லாம் சீட்டு கிடச்சிருக்கு, நமக்கு இல்லைன்னா எப்படி? அவன் பிள்ளை டாக்டர் ஆகி நம்ம பிள்ளை டாக்டர் ஆகலைன்னா அது நியாயம் இல்லைல்ல. சேட்டுக்கிட்ட ஒரு 10 லட்சம் வட்டி வாங்கும். சேட்டு நமக்கு ஒரு 10 லட்சம் வேணுமே. அரே யார், உன்னால பெரிய பேஜாரா போச்சு. ஏற்கனவே தந்த அந்த 10 லட்சம் ரூபாய் இன்னும் கொடுக்கலே. இன்னும் 10 லட்சம் ரூபாய் கேட்க வந்திருக்குது. நம்மளுக்கு கட்டுப்படி ஆகாது. நம்மள்கிட்ட இருந்து இனி உனக்கு 1 ரூபா கூட வராது. சேட்டுக்கு வேட்டு வைக்கலான்னா அவன் உஷாராயிட்டானே. அண்ணாச்சி, நீங்க என்கிட்ட வாங்கின அந்த 15 லட்ச ரூபாய் நீங்க தரேன்னு சொன்னீங்களா? தரலையா? ஐயா அண்ணாச்சி, உங்க பணத்தை போட தான் பேங்க்ல செல்லாம் நிரப்பிட்டு இருக்கேன். பெண்ணு வேற எழுத மாட்டேங்குது. என்ன அண்ணாச்சி, நீங்க இதான் 10 மாதமா சொல்லிட்டு இருக்கீங்க, இன்னும் பணம் வந்த பாடில்ல. அந்த வட்டியாவது முதல்ல தாங்க, முதல்ல நிக்கட்டு. சரி 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 விடுங்க அண்ணாச்சி. காலை கட் பண்ணி மெசேஜை பாருங்க, அக்கௌண்ட்ல பைசா வந்திருக்கும். சொல்லு டேவிட்டு. எனக்கு போன வாரம் வாங்கின அந்த 10,000 ரூபா. ஐயே, நான் பாத்தியா ஜிபேல உனக்கு 10,000 அனுப்பிட்டு இருக்கும்போது நீ கால் பண்ணதுனால கட் ஆகி போயிட்டு. நீ இப்போ போனை வை, நான் திரும்ப வரேன். சரி, சர்ச்சில் உள்ள 10 ரோஸ்ல கேட்டு பார்ப்போம். அவன் தான் திரும்ப கேட்க மாட்டான். எப்படிப்பா பணம் ரெடி பண்ணிடலாமா? நம்மள்ட்ட இல்லைன்னா என்னப்பா, நாட்டில் தான் பணம் இருக்குல்ல. பணம் இருக்கிறவனுக்கு ஒரு அக்கௌண்ட்டு, பணம் இல்லாதவனுக்கு ஊரெல்லாம் அக்கௌண்ட்டு தான். அப்பா நான் மெடிக்கல் என்ட்ரன்ஸில் பாஸ் ஆகிருக்கேன்ப்பா. நம்ம ப்ரேயர் பண்ண மாதிரியே நல்ல காலேஜில் சீட் கிடச்சிருக்குப்பா. இனி ஃபீஸ் கட்டி ஜாயின் பண்ண வேண்டியதுதான். உனக்கு நல்ல மார்க் இருக்கிறதுனால படித்து முடிக்கிறதுக்கு ஒரு 25 லட்ச ரூபா தான் செலவாகும்னு நினைக்கிறேன். அப்பா அவ்வளோ அமௌண்ட் நம்மக்கிட்ட இருக்குதா? அப்பா உன் படிப்புக்காக ஒரு 5 லட்சம் சேர்த்து வச்சுருக்கிறேன். இன்னும் ஹாஸ்டல் ஃபீஸு, மெஸ் ஃபீஸுன்னு இன்னும் கொஞ்சம் பணமும் தேவைப்படுது. பக்கத்து வீட்டு மாமா கிட்ட வேணா கொஞ்சம் அமௌண்ட்டு கேட்டு பார்ப்போமாப்பா? மாமா கிட்ட கேட்டால் கொடுப்பாருப்பா. ஆனால் கடன் வாங்கி படிக்கிறத மாதிரி ஆண்டவர் நமக்கு வைக்க மாட்டாருப்பா. அப்பா 10 நாளில் ஃபீஸ் கட்டலைன்னா சீட்டு நமக்கு கிடைக்காம போயிரும்ப்பா. கவலைப்படாதப்பா. உண்மையாகவே நம்ம ஜெபிச்சது போல இது ஆண்டவருடைய சித்தமாக இருந்தா ஆண்டவர் அதுக்கு உண்டான வழிவாசலை உருவாக்குவார். நீ ஜெபம் பண்ணு. அப்பா நம்ம ப்ரேயர் பண்ணியும் பணம் கிடைக்கலனா எந்த படிப்பு படிக்கவும் ஆயத்தமாயிரு. இன்னொன்று, கிடைக்கும்னு விசுவாசித்து ஜெபம் பண்ணுப்பா. ஒருவேளை நம்ம எதிர்பார்த்த சீட்டு கிடைக்கலன்னா எந்த படிப்பு படிக்கவும் ஆயத்தமாயிரு. அது யாருன்னு பாருப்பா. இந்த ராஜர் அண்ணனோட வீடு தானே? ஆமாண்ணா, உள்ள வாங்க. பிரதர் யாரு? எனக்கு சரியா அடையாளம் தெரியலையே. ஆமா பிரதர், உங்களுக்கு ஞாபகம் இருக்காது, சுனாமி நேரத்தில் நீங்கள் குடும்பங்களை இழந்த அநாத பிள்ளைங்களை ஒரு வாட்டி சந்திக்க வந்திருந்தீங்க. அப்போ எனக்கு நல்ல மார்க் இருந்துச்சு, ஆனால் மெடிசின் படிக்க போதுமான பணம் இல்லை. நீங்கள் தான் அப்போ உங்கள் நிலத்தை விற்று. ஓகே ஓகே ஓகே, எனக்கு ஞாபகம் இருக்கு. இப்போ எப்படிப்பா இருக்க? கர்த்தருடைய கிருபையினால ரொம்ப நல்லா இருக்கேண்ணா. ராஃபா மெடிக்கல் சென்டரில் நான் இப்போ ஒரு சீஃப் சர்ஜனாக இருக்கேன். ராஃபா மெடிக்கல் சென்டரா? சூப்பர், ரொம்ப சந்தோஷம்ப்பா. காஃபி டீ ஏதாவது குடிக்கிறீங்களா? பரவாயில்லண்ணா, ஒரு விஷயமா உங்களை பார்க்கறதுக்காக தான் வந்தேன்.
மெடிக்கல் என்ட்ரன்ஸில் நல்ல மார்க் வாங்கியிருந்தாலும் மெடிசின் படிக்க கஷ்டப்படக்கூடிய பிள்ளைங்களுக்கு நான் பண உதவி பண்ணிட்டு இருக்கேன். அதை பற்றி விசாரிக்கும் போது தான் உங்கள் பையனை பற்றி கேள்விப்பட்டேன். அதனால தான் நேரில் வந்து உங்களை பார்த்து உங்கள் பையனுடைய படிப்பு செலவு முழுவதையும் நான் பொறுப்பெடுத்துக்கலான்னு முடிவெடுத்திருக்கிறேன். நீங்கள் அதை தயவு செஞ்சு ஏற்றுக்கணும். தம்பி, நீ படித்து டாக்டரானா மற்றவங்கள போல பணம் சம்பாதிக்கிறத குறிக்கோளாக வைக்காம உன்னோட படிப்பை ஆண்டவருக்கு ஊழியமாக செய்யவும் பாமர மக்களுக்கு தரமான மருத்துவத்தை கொடுக்கறதற்கும் நீ பயன்படுத்து. ஏன்னா பணம் என்ன டாக்டர் ஆக்கலை, உங்கள் அப்பாவோட ஊழியம் தான் என்ன டாக்டர் ஆக்குச்சு. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா.